வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, அமெரிக்கா, ஈரான் அண்டு இஸ்ரேல் போரில் நம்மளுக்கு ஈரான் உதவி பண்ணாங்க. என்ன உதவி பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி ஈரானுக்குள்ளே ஒரு வளைகுடா, அது பாரசீக வளைகுடாவில் எந்த கப்பலுமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சூழ்நிலை சீனாவுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஈரான். அதுக்கடுத்து யாருன்னா நம்ம இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்து கேஸ் தட்டுப்பாட்டை கொஞ்சம் அளவுக்கு நீக்கப்பட்டது. காரணமாக ஈரான் நம்ம 2 எல்பிஜி கப்பலை அனுமதித்து இந்தியாவுக்கு வருவதற்கு உதவியாக இருந்தாங்க அது ஈரான். அந்த உதவிக்கு நாம் இந்தியா மறு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு தேவையான மருந்து பொருள்களை நாம் அனுப்பியிருக்கோம். இந்த ஈரான் இன் இந்தியா, த எம்பசி ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் சின்சியர்லி தேங்க்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஃபார் த ஜெனரஸ் சப்போர்ட் டு தோஸ் அஃபெக்டட் பை த வார் இன் ஈரான். அதாவது எம்பசி, அது ஈரானோட எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சின்சியர்லி தேங்க்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்கு? இந்திய மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுக்கு மெடிசன் நம்ம இந்தியா கொடுத்தனால இந்திய மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஈரான் எம்பசி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு உதவி பண்ணால் கண்டிப்பாக நாமளும் ஒரு உதவி பண்ணணும் இல்லையா? அதனால் அவங்க நம்ம கப்பலை அனுமதித்தாங்க. அதற்காக நம்ம என்ன செஞ்சோம்னாக்க, மெடிசின்ஸ் ஒரு கப்பல் இங்கேருந்து போகுது. அந்த மெடிசன் போகுது. ஸோ மெடிக்கல் எய்ட் டொனேட்டட் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா நம்ம இந்தியா எப்படி அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அந்த உடைய மனப்பான்மை. யாரையும் அமெரிக்காக்காரன் மாதிரி நீ அந்த நாடு நீ எனக்கு வா எனக்கு தான், அடுத்தவன் பொருளை இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்த நாட்டில் போய் பிடிச்சி அங்கே உள்ள வளத்தை பூரா சுரண்டி அமெரிக்கா கொண்டு போய் அங்கே நான் பெரிய ஆள், நான் தான் பணக்காரன்றவன் அடுத்தவன் சொத்தை பறிஞ்சு போகிறவன் பணக்காரன் கிடையாது. நீயும் உழைச்சிட்டு பண்ணணும். ஆனால் அமெரிக்காரன் என்ன பண்ணுவேனாக்கா, அடுத்தவன் நாட்டில் போய் அவனுடைய வளத்தை சுரண்டி கொண்டு போய் தான் நாடு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிருப்பான். எப்போது 1600 ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு நம்ம வளத்தை கொள்ளையடித்து கொண்டு போனாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இருக்க பீரியடில் அமெரிக்காக்காரன் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய், இப்போ வெனிசுலா எடுத்துட்டிங்கன்னா, வெனிசுலாவில் அந்த பிரசிடெண்ட்டை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள வளத்தை பூரா, தங்கம், பெட்ரோலியம் பூரா வளத்தெல்லாம் எடுத்து அமெரிக்கா கொண்டு போய் அவன் பெரிய பணக்காரனா. அதே மாதிரி ஈராக்கு நல்லபடியாக இருந்ததை அவங்க ஒன்றுமில்லாமாக்கி அங்கே ஒரு வளத்தை பூரா, பெட்ரோலியம் அதில் நிறையா இருக்குது, அதை பூரா எடுத்து கொண்டு போய் விற்று அமெரிக்காக்காரன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அடுத்தவன் பொருளில், அடுத்தவன் வளத்தில் கொள்ளையடித்து போய் பணக்கார நாடானது அமெரிக்கா. ஆனால் எப்போயுமே இந்தியா என்னன்னாக்க, தான் உழைப்பில் வேறவங்களுக்கும் உதவி பண்ணி நம்மளும் ஒரு உதவியை பெற்றுக்கொள்வோம். அந்த மாதிரி நம்முடைய இந்தியா. ஸோ அதனால் இந்த நியூஸ் என்னன்னாக்க, ஈரான் இந்தியாவுக்கு உதவியது, இந்தியா ஈரானுக்கு உதவியது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.